வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கரீஃப் பருவத்திற்கான பயிர் காப்பீடு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பயிர் காப்பீட்டுக்கு எத்தனை நாளுக்குள்ளே நம்ம விண்ணப்பிக்கணும், எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பயிருக்கு எவ்வளோ விவசாயிகள் ப்ரீமியம் கட்டணும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கை நான் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஓப்பன் போர்ட்டல் தான். பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு ப்ரீமியம் தொகையை கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணியிருக்கலாம். இங்கே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே இங்கே சீசன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கரீஃபுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கரீஃபுக்கான சீசன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே 2024 கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை ஸ்கீமுங்கிறதுல போயிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா வெதர் பேஸ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிர் வகைகளை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய மாவட்டத்திற்கான பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பயிர் வகை எதுவோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு என்ன அமௌண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெற்பயிருங்கிறதால பார்த்தீங்கன்னா பேடி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ஏக்கர்னா 0.40 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா விவசாயிகள் கட்ட வேண்டிய ப்ரீமியம் தொகையானது கால்குலேட் ஆகி வந்துடும். அதாவது HDFC இக்ரோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய கடைசி தேதி, அதாவது நெற்பயிருக்கான இன்சூரன்ஸ் பண்ணுற கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 15/7/2024 சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 681 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ப்ரீமியம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான சம் இன்ஷூட் பார்த்தீங்கன்னா 34,086 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெத்தட் மூலியம் தான் விவசாயிகள் எவ்வளோ ப்ரீமியம் எந்தெந்த பயிருக்கு கட்டணும் அப்படிங்கிறத நீங்களே ஓனாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் செக் பண்ண பிறகு உங்களுக்கு நேரஸ்ட்டில் இருக்கிற ஒரு CSC சென்டராக பார்த்து அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கான கிராப் இன்சூரன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். CSC சென்டர் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேஜில் ஃபார்மர் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஃபார்மர் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் ஃபார்மர்னு கொடுத்து நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் தர மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கெஸ்ட்டு ஃபார்மர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்மருடைய நேமு இது எல்லாத்தையும் கேட்கும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே நீங்கள் CSC போர்ட்டல் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஓப்பன் போர்ட்டல்லையே இதை CSCன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே CSC லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேவா போர்ட்டல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா PMFBY அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா CSC கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இதில் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடுங்கிறதுக்கு நேராக கரீஃப் பிரதான் மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க.
சப்மிட்னு கொடுத்த உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களுக்கான அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த முறையின் மூலிமா தான் வந்து கிராப் இன்சூரன்ஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.